गोपीवृत्कलितोद्भवं प्रविलसत्तारं प्रसन्नाननं समुद्राङ्कितपाणिपद्ममनिशं सङ्कीर्तयन्तं हरिम् आशायां परवेष्टितं प्रणवतां कल्याणकल्पद्रुमं वन्देऽहं करुणार्णवं यतिवरं बोधेन्द्रयोगीश्वरम् पूर्णप्रेमरसस्वरूपममलं माधुर्यमुग्धेक्षणम् भक्तानां हृदयङ्गमं निजजनां प्रह्लादयन्तं प्रियान् अव्याजस्मितलेशसुन्दरमुखेन आकर्षयन्तं स्वकान् यस्माकं कुलदैवतं स्मरमः श्रीमाधुरी जीवनम् अनन्तलीलारसिकम् आनन्दघनप्रियम् अद्वैतसुखदातारम् भक्तकोलाहलं भजे शृङ्गारयुगळं वन्दे श्रुतिवाचामगोचरम् स्वतन्त्रं सरसप्रेममाधुर्य परिपूरितम् राधिकारुण भक्त कोलाहललाल की जय। பொதுவாக ஸ்ரீ அண்ணா குருநாதன் நமக்கு காமிச்ச பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான மார்க்கம், ரொம்ப லலிதமான மார்க்கம். என்னது அப்படின்னா உபன்யாசம், கதை கேட்கறது. இதுவும் பெரிய சாதனை இல்லை, உட்கார்ந்து கதை கேட்கணும் அவ்வளவுதான். அதே மாதிரி லலிதமான கீர்த்தனை, ஒன்றும் பயங்கரமா தடால் இல்லாம ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தனைகள், அந்த கீர்த்தனைகளை பாடுறது. அதே மாதிரி ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஒரே பயங்கரமா தடால் இல்லாம ரொம்ப லலிதமா சுலபமா, சம்ஸ்கிருதமே நமக்கு தெரியாது, யாருக்குமே சம்ஸ்கிருதம் தெரியாமலே புரியும். ஆனா எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமான கீர்த்தனங்கள், அவ்வளவு சுலபமான ஸ்தோத்திரங்கள். அதே மாதிரி எது எடுத்துட்டாலும் ஹரே ராமா சொல்றது, தன்னுடைய திவ்யநாம கீர்த்தனங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப சுலபமான கீர்த்தனைகள். யார் புஸ்தகமே இல்லைன்னா கூட கேட்டே பாடலாம், அவ்வளவு சுலபமான வரிகள் எல்லாம். எல்லாமே ரொம்ப லலிதமான பத்ததி. குருநாதன் நமக்கு காமிச்சதே ரொம்ப லலிதமான பத்ததி, பெரிய பிரயாசையே வேண்டாம். அதுக்கு ஸ்ரீ அண்ணா எடுத்துக்காட்டு சொல்லுவோம். அஷ்டாங்க யோகம் முதலியவைகள்லாம் இருக்கு. அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது இருக்கிறச்சே எதுக்கு பக்தி அப்படிங்கிறச்சே, அஷ்டாங்க யோகம் அபியாசம் தேவை. அபியாசம் எல்லாரும் பண்ண முடியாது. எல்லா பாமர மக்கள்கிட்டையும் 1000 பேர்கிட்ட 1 கோடி பேர்கிட்ட பகவானை சேர்க்கணும்னா அபியாசம்ங்கிறது இம்பாசிபிள் இல்லை. ஆனா அதை விட சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது. ஸ்ரீ அண்ணா அதுக்கு சொல்லுவாங்க, பரத யோகீஸ்வர் அபியாசத்துல இருந்தார், யோக அபியாசத்துல இருந்தார். அவர் ஒரு மானை பார்த்ததும் என்ன ஆனார் அப்படின்னா அதுல ஆசக்தி வந்தது. மானை வளர்க்கறது தப்பு இல்லை, ஆனா அந்த மான் கிட்ட ஆசக்தி வந்ததும் நம்மளை விட்டா மானுக்கு கதி இல்லை, நம்மளுக்கு மான் தான், மானுக்கு நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காச்சு. அந்த ஆசக்தியை தானே ஏற்படுத்தின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் அந்த மான் அதுக்கு ஜோடி கிடைச்ச உடனே போயிடுத்து இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது இந்த மான் வேற ஒரு தடவை போயிட்டு அந்த மான் நம்ம தான் நினைச்சிருந்தோமே, சரி அது போன அப்புறமாவது அவருக்கு அது ஒரு ரியலைசேஷன் ஆயிருக்குமா அப்படின்னா அப்பவும் அதை விட்டு போயிட்டேன் அந்த மான் விட்டுட்டு போயிட்டேன். இது ஒரு குற்றம் கிடையாது. ஆனா அந்த ஆசக்தியினால ஏற்பட்ட யோகாபியாசத்துல இருந்தவர் கடைசியில அந்த மான்ல வந்த ஆசக்தியினால அவர்
கடைசியில் அவருடைய யோக அனுஷ்டானங்கள் சாதனைகள் எல்லாம் வந்து போயிருக்கு. அதனால அந்த மான் அப்படிங்கிறது அவர் கண்ணில் பட்ட உடனே அவருடைய யோக சாதனைகளுக்கு அது வந்து ஒரு இடைஞ்சலா போயிடுது. இதே கோபிகைகள் கண்ட ஒரு மான் பட்டதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா அப்படின்னு பாடுவான். அன்னஸ்ய பிரம்மாபலத்தி உபாயத்வாது அப்படின்னு ஆச்சாரியாரோட பாஷ்யம். அன்னமயம் பிராணமயம்லாம் சொல்றோமே எல்லாமே அந்த அன்னமயம்ங்கிறது நீச்சம் கிடையாது, நீச்சமானது கிடையாது. தஸ்மாத்து குருவிவ அன்னம் நடித்தியாது அன்னஸ்ய பிரம்மோபலப்தி உபாயத்வாது. அன்னமயத்திலேருந்து தான் நம்மளால ஆனந்தமயத்தை அடைய முடியும். அதனால அன்னமயங்கிறது குரு மாதிரி அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம். அதனால கோபிகைகள்கிட்ட வந்து இந்த மாதிரி மானையோ எதையோ காமிச்சானா அவ வந்து அதெல்லாம் மயங்க மாட்டாங்க, அதையும் சேர்த்து பக்தியில கூட்டின்னு போயிடுவா. எந்த வஸ்துவை காமிச்சாலும் அதை வந்து கிருஷ்ண பக்திக்கு சாதகமா ஆக்கிடுவா. அதுதான் அந்த நம்ம வந்து அபியாசம் அப்படின்னு பண்ணுச்சே அதுல நம்ம படி ஏறி விழுந்துடுறோம். அதே நம்ம பிரேமையோட பண்ணச்சே அபியாசம்னு வச்சே நமக்கு ஏகாந்தமா ஒரு ஸ்தானம் வேணும், அங்க தியானம் பண்ணணும், அந்த தியானம் பண்ணணும், சுத்தி முத்தி யாரும் மக்கள் இருக்கக்கூடாது, அப்பதான் பகவான் அணுக முடியும். அதுவும் அந்த தியானத்துல அந்த சமாதி அப்படிங்கிறதெல்லாம் வாயால நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் சமாதிங்கிறதுலாம் தியானங்கிறதே அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. தாரண தியானங்கிறதே சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஸ்திதியில நினைத்து இருக்கிறதுக்கே ஏகாந்தமான ஸ்தானம் வேணும், அபியாசம் வேணும், இதெல்லாம் பண்ணணும். அதே பிரேம இருந்தது அப்படின்னா நமக்கு ஏகாந்தமான ஸ்தானம் வேணும், அது வேணும், இது வேணும்னு இல்லாம 1000 மக்கள் சுத்தி இருந்தாலும் 1000 வஸ்துக்கள் இருந்தாலும் பகவான் நம்ம ஹிருதயத்தை விட்டு போகவே மாட்டான். எப்பவுமே இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சாதனைக்கும் பிரேமைக்கும் இருக்கிற வித்தியாசம். அதான் கோபிகைகளுக்கு அதனால தொட்டதெல்லாமே பகவானுடைய விஷயமான பேசலாம். அதுதான் நமக்கு அருமையா பஞ்ச கீதங்கள் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவே போதுமானது. அவரோட பிரேமை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கோபிகைகளோட அந்த 5 கீதமே வந்து ரொம்ப போதுமானது. அதுல ரொம்ப ரசமான கீதம் யுகல கீதம் அப்படிங்கிறது. அந்த யுகல கீதம் அப்படிங்கிறது ஏன் யுகல கீதம்னு பேருனா குருநாத்தாள் பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அதுல வந்து 2 ஸ்லோகமா நம்ம ஒரு ஜோடி ஜோடியா பார்க்கணும். ஒரு ஸ்லோகம் பகவானுடைய சௌந்தரியத்தையும் அவரோட லீலையும் சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்த ஸ்லோகம் பிரகிருதி அதை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால புருஷனையும் பிரகிருதியும் சொல்றதுனால அது யுகலமா இருக்கிறதுனால யுகல கீதம். அதே மாதிரியே இன்னொன்று என்னன்னா ஸ்ரீ அண்ணா வந்து பாகவத ரசம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுடைய ஒரு அழகான கிரந்தம். தமிழ் உரை, அது லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. தமிழ்ல பாகவதத்துல தனக்கு தோணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் தமிழ்ல வந்து நமக்கு கொட்டியிருக்காங்க. அந்த புஸ்தகம் தான் பாகவத ரசம். அதுல சொல்றா எப்படின்னா இந்த யுகல கீதம்ங்கிறது ஒரு கோபிகா வந்து பகவான் பத்தி சொல்றதாகவும் இன்னொரு கோபிகா பகவான பக்தர்கள் எப்படி ரசிக்கிறான்னு சொல்றதாகவும் 2 கோபிகைகள் பேசிக்கிற மாதிரி அப்படின்னு. அது 2 பேரும் பேசுறதுனால யுகல கீதம். இன்னும் ஸ்ரீ அண்ணாவுடைய மதானுசாரம் தான் நம்மளோட கிரந்தம் எடுத்துக்கிட்டாங்கன்னா யுகலானு கீதம் அப்படின்னு ஒண்ணு யுகஸ்தோத்திரமாலால இருக்கு. அது என்னதுங்கிறத அப்புறம் சொல்றேன். அந்த யுகலானு கீதம் அப்படிங்கிற கிரந்தத்துல எப்படி இருக்கும்னா பகவானும் கிருஷ்ணனும் ராதையும் கிருஷ்ணனும் ராதையும் அப்படின்னு இருக்கும். எங்கேருந்து ராதா வந்தா அப்படின்னா பிரகிருதிங்கிறது யாருக்கும். இன்னைக்கு காலத்தால கூட ராகவசங்கரத்தை வந்து ஹனுமான் வந்து ராவணன் பார்த்து சொல்லச்சு சீதையை வந்து மூல பிரகிருத்தின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால பிரகிருதி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிரகிருதி வந்து தேவி ஸ்வரூபம். அதுல எல்லா இடத்துலயும் அந்த பிரகிருத்தியில எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கக்கூடிய சைத்தன்யம் பகவத் ஸ்வரூபம். பகவான் அந்த சைத்தன்யத்துடைய ஸ்வரூபம் எப்படின்னா சொல்லலாம். இதுதான் நம்மளுடைய யுகல உபாசனையுடைய தத்துவம். அதான் சேத்தனா சேத்தனம் சர்வம் ராதா கிருஷ்ணமயம் ஜெகத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோமே. எல்லாமே ராதாகிருஷ்ணாவோட உபாசனை பண்ணாரு. எல்லாமே ராதாகிருஷ்ணன் இல்லை. இது வந்து சிவபக்தா பார்வதி பரமேஸ்வரனா பார்க்கலாம், ராமபக்தா சீதையும் ராமனாவும் பார்க்கலாம். அதனால தேவி ஈஸ்வரன் இவரோட தத்துவங்கிறது இதுதான், சைத்தன்யம் பிரகிருதி. அதனால அது வந்து ராதா பரக்கிய அப்படிங்கிறதெல்லாம் வேற சித்தாந்தம் வேற சம்பிரதாயத்து விஷயம். ஸ்ரீ அண்ணா நமக்கு காமிச்ச பாதை அது கிடையாது. பகவத் பிருந்தாவனமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராதா எப்பேற்பட்டவோ ராதையோட சரணத்துல நாரதர் வந்து ராதையை ஸ்தோத்திரம் பண்றாரு. பிருந்தாவன மகாத்மத்துல ஒரு அத்தியாயம் முழுக்க
அதை படிச்சா ராதையோட தத்துவம் ஒன்னொன்னும் எப்பேற்பட்டது அப்படிங்கறத வரிசையா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அவ்வளவு அழகா சொல்லிட்டு வருவாங்க. கிருஷ்ண பக்தி ரசோதயத்தையும் பார்க்கலாம். தர்மஸ்வரூபமா பகவான் இருக்கானா, ஸ்ரத்தா ஸ்வரூபமா தேவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி முழுக்க எல்லா இடத்துலயும் எப்படி நம்ம யுகத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகாச ரூபமா பகவான் இருக்கானா, சப்த ரூபமா தாயார் இருக்கா, அதே மாதிரியே பிருத்திவி ரூபமா பகவான் இருக்கான் அப்படின்னா அதோடைய கிரந்த ரூபமா தாயார் இருக்கா. இதனால என்ன தெரிய வருது அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத வஸ்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுதான் ஸ்ரீ அண்ணா நமக்கு காமிக்கக்கூடிய ராசைகள் தான். இந்த ராசையெல்லாம் அண்ணா நமக்கு காமிச்சிருக்கா. பரகீயா பாவ கண்டனம், ஸ்வகீயா பாவ நிர்ணயம் அப்படின்னு பல அத்தியாயங்கள் இருக்கு பிருந்தாவன மகாத்மத்துல. அதனால தேவி வெறும் சாதாரணமான ஒரு பொண்ணு கிடையாது, பிரகிருத்தியை தான் நம்ம ராதா தேவியா உபாசனை பண்ணணும். அதனாலதான் பிரகிருதி சௌந்தரியத்தை ராதையாவே வர்ணிச்சிருப்பாங்க யுவனாவதி அப்படிங்கிறது. அலௌகிகமான கிரந்தம், பெரிய கிரந்தம், கம்பீரமான கிரந்தம், இருக்கிற அவகாசத்தை நம்மளால பார்க்க முடியாது. எவ்வளவு நாடி இருக்கோ அவ்வளவு பார்ப்போம். அடுத்த தடவை இந்த மாதிரி சத்சங்கம் வச்சு பாரதியை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனால இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறது பாகவத ஸ்லோகம் ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம், பாகவத ஸ்லோகம் ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம். அப்படிதான் புஸ்தகத்திலேயே ரகுஸ்தோத்திரமாலாலேயே அந்த கிரந்தம் அப்படிதான் கொடுத்து இந்த கிரந்தம் பாகவத ஸ்லோகம் முதல்ல. கோப்ய கிருஷ்ணே வனம் யாதே தம் அனுத்ருத சேதசா கிருஷ்ண லீலா பிரகாயந்த்யோ நிர்துக்கேன வாசரா. கோபிகைகள் தினமும் கிருஷ்ணன் மாடு மேய்க்க போறாங்க இல்லையா, மாடு மேய்க்க போச்சு அவனுக்கு க்ஷண நேரம் கூட பகவான் விட்டு பிரிய முடியாது. நான் சொன்னாலே தேவிகள்லாம் பகவானுடைய வியோகத்தை எப்படி தவிப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கோபிகைகளால பகவத் விரகத்தை தாழ முடியாது. அதனால அவன் போயிட்டான் அப்படின்னா அவனுடைய கதையவே பேசிட்டு இருப்பான். கிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே பாகவத கிராம் கோகுலம் அப்படிங்கிறது. அப்புறம் கிருஷ்ணன் இருக்கிறச்சே கேட்கணுமா, பகவானுடைய பேச்சையே தான் பேசிட்டு இருப்பான். எப்பொழுதும் பகவானுடைய பேச்சு, பகவானுடைய லீலைகள். கிருஷ்ணன் தினம் கண்ண திருடுறான் இல்லையா, அந்த லீலைகளை சொல்லிட்டு அதான் சொன்னோமே முதல்லயே, நம்ம அபியாசம் அப்படின்னு பண்ணச்சே நம்ம பண்றோம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம போய் விழுந்துடுறோம். இதே பிரேமன்னு வச்சு நான் பகவானை நினைக்கணும். ஒரு அம்மா தன் குழந்தைய நினைச்சுக்கிறான்னா சங்கல்பம் பண்ணிட்டு நான் குழந்தைய சிந்தனை பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றா. இயற்கையாவே அந்த பிரேமம் இருக்கிறதுனால இயற்கையா அந்த ஸ்கூலுக்கு குழந்தை போயிட்டுனா எப்பொழுதும் அம்மாவோட ஸ்மரணையாவே தானே இருக்கு. அந்த மாதிரி கோபிகைகளுக்கும் அந்த பிரேமம் இருக்கிறதுனால அவளுக்கு பெரிய அபியாசம் பண்ணி பகவத் தியானத்தையே இருக்கணும்னு இல்லை. பகவத் தியானத்துக்கு நடுவுல தான் அவளோட விவகாரமே. பகவத் தியானத்துக்கு நடுவுல பகவத் மயமான வாழ்க்கை தான் அவளோட வாழ்க்கையே. பகவத் மயமானதுதான் அவளோட விவகாரம் எல்லாமே பகவானோட ஸ்மரணைக்கு நடுவுல வரக்கூடியதுதான். நம்ம நம்மளோட காரியங்கள் எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம பகவத் ஸ்மரணை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவள்லாம் பகவத் ஸ்மரணைக்கு நடுவுல காரியத்தை பண்ணுவாள் கோபிகைகள் தான். அதனால பகவான் போயிட்டான் அப்படின்னா அவ ஸ்தூலமா தான் அங்க இருக்காளே தவிர மனசுதான் பகவானுடைய போயிட்டு. அதுதான் இதே அடியனுக்கு தோணுறது ஒரு சின்ன பாவம் தான். என்னதுன்னா அவ கிருஷ்ணன் போயிட்டான், மாடு மேய்க்க போயிட்டான் அப்படின்னதுக்கு அப்புறம் இவன் எல்லாத்தையுமே இப்படி பண்ணது பாரு அப்படின்னு கோபிகளை பத்தி பேசுறாரு. கண்ணன் போனதுக்கு அப்புறம் எப்படி இங்க பாரு அப்படி பேச முடியும்? ஏன்னா மனசால அவாவும் கண்ணனுடைய போயிட்டா. அதனால கோபிகைகள் அப்படி பகவானுடைய போனதுனால தமனுத்ருத சேதசா கிருஷ்ண லீலா பிரகாயந்த்யா கண்ணனுடைய லீலைகளையே பேசிட்டு இருக்கான். நின்யுமோ துக்கேன வாசரா என்ன சொல்லுவாங்க சொல்லச்சு, கிருஷ்ண பக்தியில துக்கம்னு ஒன்றும் கிடையாது, கிருஷ்ண விரகத்தை தான் துக்கம்னு சொல்லுவாங்க. அது சொல்லச்சேவே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா விரகம் அப்படிங்கிறதும் பகவத் விஷயமாவே இருக்கிறச்சே அதுலயும் ஒரு சுகம் கிடைக்கும். சாதாரணமான விரகம், சாதாரணமா ஏதோ அந்த சாமான் கிடைக்கலையே இந்த சாமான் கிடைக்கலையேனா காமா குரோதோ விசாயத்தை குரோதா கவி சமோகா சக்தி பிரமா அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆனா பகவத் விஷயமா நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கோம். ஒரு உற்சவத்துக்காக பரணும் போறோம், எல்லா பக்தாலும் இருக்கா பரணும் இல்ல, நம்மளுக்கு இந்த வாட்டி போறதுக்கு பிராப்தம் ஆகல அப்படின்னா அந்த அழுக அங்கேருந்து இருக்கும் இல்லையா, அந்த அழுகையே பக்தியா இருக்கு. அதுவே ஒரு சுகத்தை தருது, ஒரு திருப்தி ஆனந்தத்தை தருது. அதனால பகவத் ஸ்மரணையிலேயே இருக்கும் அப்படின்னு
ஸ்ரீ அண்ணாவே ஒரு தடவை சொன்னா கர்னூல்ல கோவிந்த சதகம் பிரவசனம் பண்ணாச்சு. இங்க இத்தனை பக்தாள் வந்திருக்காளே, இங்க வந்த பக்தாளோட யார் பாக்கியசாலிகள்னா வர முடியாம ஊர்ல இருக்கிறவா தான். ஏன்னா இங்க வந்தவா கூட இங்க வந்ததுனால இதோட அருமை புரியாம சாதாரண ஏதாவது கதை பேசிட்டு இருக்கலாம். இங்க வர முடியாம இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மரணையே தான் ஓடிட்டு இருக்கும். காத்தாலேருந்து ராத்திரி முழுக்க இந்த சமயத்தா பிரபோதம் நடக்குமே, இந்த சமயத்தா நந்தோத்சவம் நடக்குமே, இப்ப பூஜை பண்ணுவாளே, அஷ்டபதி வசனம் நடக்குமே, குருநாத்தால் கோலாகரன்றது அலாதி கோவிந்த சதகம் மட்டும். நமக்கு எல்லா சதகமும் குருநாத் ஒண்ணு கோலாகரனோட தர்சனம் இருக்கும், இல்லைன்னா குருநாத்தாவோட தர்சனம் இருக்கும். கோவிந்த சதகம் மட்டும் பிரவச்சனம் பண்ணிட்டே கோலாகரனை தர்சனம் பண்ணிட்டே குருநாத்தால தர்சனம் பண்ணிட்டே, இதெல்லாம் பெருசா வியாக்கியானம் பண்ண முடியாது, அனுபவிச்சா புரியும். அப்புறம் இது ரொம்ப பிரத்யேகமா சில பக்தாள் இருக்கிற இடம்ங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி டாபிக் எடுத்துருந்தது யுகலாங்கீகம் அப்படிங்கிறது அலௌகிகமான விஷயம். அந்த மாதிரி அந்த இது ஏற்பட்ட கோவிந்த சதகம் நடந்துருக்குமே இப்போ அப்படின்னு. அதே மாதிரி ராத்திரி புறப்பாடு வசனம் நடக்குமே, மாடுமேத்தல் நடக்குமே, ராசம் நடக்குமே அப்படின்னு இதே ஸ்மரணையிலேயே இருந்துருப்பா. அதனால அது விரகம் அப்படிங்கிறது தான், துக்கம்னு எதுவும் கிடையாது. கிருஷ்ண பக்தாளுக்கு கிருஷ்ண பக்தியில துக்கம்னு கிடையாது, விரகத்தை தான் துக்கம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ அண்ணாவுடைய யுகலாங்கீகம் ஆரம்பம். காளிந்தி சலிலே வனே சபவனே கோவர்தனே பாவனே ராதாமேவ ததர்ஷனந்ததனயः பிரேம்யைவ சர்வத்ர தத்பாவானுகுணம் பகூனி சரசம் ரூபாணி திருத்வா ஹரிம் ராதா பிரேம சுசேஷ்டிதை அதிதராம் ஆனந்தயாமாஸ. ஆனந்தயாமாஸ தான் சுகத்தை அடைஞ்சா அப்படின்னு பகவான சுகப்படுத்தி அப்படிங்கிறது. ராததான் பிரகிருத்தின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் சொல்றான். காளிந்தி சரியிலே பகவான் இப்படி மாடு மேய்ச்சல் போயிருக்கான், பிருந்தாவனத்தை சஞ்சாரம் பண்ணாச்சு. ராத பக்கத்துல தேவியா இருக்கணும்னு இல்லை, பகவான் யமுனையை பார்க்கச்சே யமுனையே ராத. பவனே ச பவனே, பவனம்னா பிருந்தாவனத்துல நிகுஞ்சபவனம், நிகுஞ்சமா இருக்கட்டும், இல்லைன்னா பிருந்தாவனம் அந்த காடா இருக்கட்டும். கோவர்தனே, இல்லைன்னா கோவர்தன மலையடிவாரமா இருக்கட்டும், இல்லை கோவர்தனமாவே இருக்கட்டும். எங்க போனாலும் ராதாமேவ ததர்ஷனந்ததனயா பிரேம்யைவ சர்வத்வதாம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரகிருத்தியை பகவான் பிரேமையினால எல்லாமே ராதையாவே பார்க்கணும். தத்பாவானுகுணம் பகூனி சரசம் ரூபாணி திருத்வா. அந்த பகவானுடைய பாவம் அந்த சமயத்துக்கு எப்படி இருக்கோ அதை அனுசரிச்சு பிரத்யட்சமா பார்த்துருக்கோமே. தேவியாலேயே புரிஞ்சுக்க முடிய விஷயம். நமக்கு தெரிஞ்ச பிரேமிக யுகம் இருக்கோ அந்த யுகத்துக்கிட்டே நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒரு கண்ணை அசைச்சானா என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது புரியும். இப்படி திரும்பி பார்த்தானா இப்ப என்னத்தை எதிர்பார்க்கிறா, என்ன எடுத்துட்டு வர சொல்றா அப்படிங்கிறது புரியும். யாருக்கு? ஸ்ரீ ஸ்ரீ வன்னிக்கு வேறுபட்ட பிரேம யுகம் நம்ம பார்த்துருக்கோமே. தத்பாவானுகுணம், தேவியோட வேற யாரும் தெரிஞ்சிட போறது பகவானுடைய பாவம் என்னது அப்படிங்கிறது. அதனால அந்த பாவத்தை அனுசரிச்சு பகூனி சரசம் ரூபாணி திருத்வா. பகவான் இப்படி பெயின் இருக்கான், நடந்து பெயின் இருக்கான் அப்படின்னா, பெயின் அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா பகவான் எனக்கு சுடுறது அப்படின்னா சொல்ல மாட்டான். பகவான் போர்ச்சே பகவான் இப்ப சூரியன் ரொம்ப ஓவரா அடிக்கிறாரு, பிரசண்டா இல்லையே அப்படின்னு தேவிக்கு பட்டதுன்னா தேவி மேக ரூபத்தை எடுத்துட்டு வந்துருவான். தத்பாவானுகுணம், பகவானுடைய பாவத்தை புரிஞ்சுட்டு பகவான் ரொம்ப தாகமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தான் அப்படின்னா தேவியே எளிமையா ஆயிடுவான். இந்த மாதிரி தத்பாவானுகுணம் பகூனி சரசம் ரூபாணி திருத்வா. அப்படின்னா ரூபத்தை தெரிஞ்சிருந்தாதான் தேவி பிரகிருதி தேவியா, இல்லைன்னா தேவி இல்லையா அப்படின்னா பக்தி சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் பக்தியும் ஞான காண்டமும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னா பக்தியும் ஞானமும் ஒண்ணுதான்.
உபனிஷத்துல தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷத் அப்படின்னு பிரம்மத்தை பத்தி சொல்லச்சு. அங்க ஆச்சாரியோட பாஷை என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படின்னா அவர் பிரவேசிக்கிற வரைக்கும் அங்க வந்து பிரம்மம் இல்லையா? அங்க அகண்ட வஸ்து வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அது பிரவேசிக்கிற வரைக்கும் இல்லையா? அது எப்போ ஒண்ணு பிரவேசிக்கிறதுன்னு ஆயிட்டோ அப்போ புவனம் அப்படிங்கிறது வேற, அகண்ட வஸ்துங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்படின்னா அது வந்து வேதம் வந்து ஒரு போற போக்குல அப்படி ஒரு காவிய செய்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வேதம் வந்து அப்படி சொல்லிட்டு போறது. அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறதுதான் தாற்பயம். அதை வந்து இப்படி ஒரு போயட்டிக்கா சொல்றதுனால வேதம் வந்து தத் சிருஷ்ட்வா ததேவான் பிராபிஷத், தானே சிருஷ்டி பண்ணி தானே உள்ள நுழைஞ்சதுன்னு சொல்றதே தவிர அது நுழைய வரைக்கும் அது இல்லைன்னு அர்த்தமா. அதே மாதிரிதான் இந்த ரூபாணி திருத்வா அப்படின்னா தேவி வந்து ரூபங்களெல்லாம் எடுத்துக்கிறா அப்படின்னா அவ எடுத்துக்கிற வரைக்கும் அந்த பிரகிருதிலாம் தேவி இல்லையா அப்படின்னா தேவியே பிரகிருதியா இருக்கா அப்படிங்கிறத அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். ராதா பிரேம சுச்சேஷ்டிதை, இந்த மாதிரி சேவை பண்ணணும் அப்படின்னாலே மக்களுக்கு ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, ராசம் சொல்லச்சே பிரியம்தான். ஒரு மனுஷன் வந்து சேவை பண்றான் அப்படின்னா அது சேவையா கர்மாவா அப்படின்னு நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, பண்ணணுமே தலையெழுத்து இதுக்காக உழைக்கணுமே அப்படின்னு பண்ணோம்னா அது பேர் கர்மா. அதை பிரேமையோட பண்ணோம்னா அது பேர் சேவை அப்படின்ட்டு. சாத்வஸ்மின் பரமபிரேம ரூபா அப்படின்னு சொல்லச்சேவே ஸ்ரீ அண்ணா பிரசங்கத்தை சொல்லுவா, சேவையெல்லாம் பரமபிரேம அப்படிங்கறதுனால எனக்கு தெரியுதுன்னா சேவை பண்ணணும், அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். உபகார பலம் மித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா எப்ப நிர்ணயம் ஆகும்னா சொட்டு கொடுக்கற சேவோ, அவன்கிட்ட வந்து ரஞ்சகமா பேசுற சேவோ இல்லை, அவனுக்கு ஒரு தேவை ஹெல்ப் பண்ற சேவை தான் உண்மையான நண்பனா உண்மையான சுகிருத்தா அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி பிரேம சுச்சேஷ்டி தேவி பகவானுக்கு உண்டு அப்படின்னா தேவி வந்து அத காரியங்கள் எல்லாம் பண்ணி பகவானுக்கு கைத்தறியம் பண்றாங்க இல்லையா, அதான் பிரேம சுச்சேஷ்டிதம், பிரேமையினால பண்ணக்கூடிய செயல்கள். அதனாலேயே அது சேவையா இருக்கு. அதிதராம் ஆனந்தயாமாசதம், பகவானுக்கு சேவை பண்ணா நமக்கு சுத்தம்னு நினைக்கிறேன். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பகவத் கைங்கரியத்துக்காக பகவத் கைங்கரியம் யஜ்ஞோ யஜ்ஞான கல்பதான் அப்படின்னு வேதத்தை சொல்ற மாதிரி பக்திக்காக பக்தி பண்ணணும். ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தங்களையே நம்ம பார்க்கலாம். மற்ற எந்த கிரந்தங்களை போய் பார்த்தாலும் பலசுத்தியில வந்து இது படிச்சா பைசா வரும், இதை படிச்சா குழந்தை பிறக்கும், இதை படிச்சா கல்யாணம் ஆகும் அப்படின்னு இருக்கும். ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தத்தை படிச்சோம்னா ஸ்தோத்திரம் சொல்றதே ஒரு பக்தி சாதனை தானே. ஸ்தோத்திரத்தோட இது என்னன்னா கிருஷ்ண பதாபோஜே பக்தி அப்படி பலசுத்தியும் பக்தி தான். பக்தியே சாதனை, பக்தியே சாத்தியம். இதுல இருந்து பக்திங்கிறது ஒரு சாதனை அல்ல, பக்திங்கிறது ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தெரியுது. அதனால ஆனந்தயா மாசம் பகவான சந்தோஷப்படுத்தணும், கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியங்கிறது பக்தி தானே, அஜ சேவாயம் தாத்துவே. அதனால ஏற்பட்ட சுக சுகித்வத்தை காட்டுறது. அப்புறம் ஸ்ரீ அண்ணா சொல்லிக்கிறார், அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றது ஏற்பட்டது. ராதா பிரேம விமுக்த கிருஷ்ண முரளீகான பிரமத்தாங்கணா கீதா கர்ணன முக்த சுத்த ஹிருதயா கஷ்சித் சுகः பூஜதி தச்ருத்வா சஹசோஜ்ஜித அன்ய விஷயः ஸ்ரீ ராதிகா லாலிதः கிருஷ்ண பிரேமி அனுபூஜதி பிரமுதிதா கஷ்சித் சுகஸ்சாபரः. ஸ்ரீ ரங்கண்ணா பிரவச்சனம் பண்ணச்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா, கம்பராமாயணமோ பாவார்த்த ராமாயணம், ஏகநாதருடைய ராமாயணம் பாவார்த்த ராமாயணமோ, இல்லைன்னா துளசிதாசருடைய துளசி ராமச்சரித்த மானசம், இது எல்லாமே வால்மீகியினுடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. வால்மீகி என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே அவன் மொழிபெயர்க்கிறார். இன்ஃபேக்ட் பாகவத ரசமும் அங்கே எடுத்துக்கணும். இது எல்லாமே பாகவதத்துக்கு பாகவத ரசம். இதெல்லாம் என்னது அப்படின்னா, துளசிதாசரோ இல்லைன்னா ஏகநாதரோ இல்லைன்னா கம்பனோ வால்மீகியை பாராயணம் பண்ணுவார். வால்மீகி ராமாயணத்தை படிச்சு அந்த பாவங்களை உள்ள வாங்கிட்டு அதை மரணம் பண்ணச்சு அவங்களுக்கு ஒரு பாவம் உண்டாருது. அதை அப்படியே கிரந்தமா வெளிப்படுத்துறோம். ஆனா அப்படியே வால்மீகியில இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க. அவர் வால்மீகியோட பாவத்தை உள்ள வாங்கிட்டு அதை இன்டர்னலைஸ் பண்ண தனக்கு ஒரு பாவம் தோணும், அதை வந்து அப்படியே வந்து பொழிஞ்சு அவர் கிரந்தமா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த சொல்லியிருக்காங்க, ராதா பிரேம விமுக்த கிருஷ்ண.
ராதையினுடைய பிரேமையில மோகிச்சு போன கிருஷ்ணன் ரொம்ப ரசமா வேணுகானம் பண்றாங்க. அப்பேற்பட்ட முரளிகான பிரமத்தாங்கனா, அப்பேற்பட்ட கிருஷ்ணன் வந்து வேணுகானம் பண்ணச்சே பிரேம சுக பிரத மந்திரம் ஸ்ருத்வா பிரமதாஸ்தத்ர சர்வா விமுக்தாः காயதி ராதா வனமாலி. காயதி ராதா வனமாலி, பகவானுக்கு லட்சியம் தேவி. அதனால ராதா பிரேம விமுக்த, ராதையோட பிரேமையில கிருஷ்ணன் மோகிச்சு போயிருக்கான். கிருஷ்ணனுடைய முரளி கானத்தினால கோபிகைகள்லாம் முக்தர்களாயிருக்காங்க. அப்பேற்பட்ட பிரமத்தாங்கனா கீதா கர்ணன முக்த சுத்த ஹிருதயா, அப்பேற்பட்ட கோபிகைகள்லாம் பிரேம விமுக்தர்களாக பாடுறாள். என்ன பாடுறா அப்படின்னா விதர்சனத்தை பாடுறா. என்ன சொன்ன விஷயம் பிரவசனத்துல சொன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பிரவசனத்துல சொல்ல மாட்டான். ஆனா ரொம்ப நேரா திடீர்னு தன்னை கட்டுப்படுத்த முடியாம தான் வந்துடும். ஸ்ரீ அண்ணாவுடைய கௌரவ அனுபவத்தை ஒரு தடவை சொன்னான். அருணுடைய சொன்னான் ஒரு ஏகாதசி பிரவசனத்துல. நான் வந்து ஒரு தடாகத்துல உட்கார்ந்து இருந்தேன், கோலோகத்துல உட்கார்ந்து இருந்தேன், அலௌகிகமா சொன்னான். அது வந்து என்னோட அனுபவத்துல வந்தது அப்படின்லாம் சொல்லல, அப்படியே சொல்லிட்டு போனான். நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அனுபவ விஷயம். நான் ஒரு தடவை தடாகத்துல உட்கார்ந்து குளத்தாங்கரையில கோலோகத்துல உட்கார்ந்து இருந்தேன். உட்கார்ந்து கடைசி அந்த கோலோக ஸ்திரீகள்லாம் வந்து அந்த தடாகத்துல வந்து என்ன பண்ணிட்டு போறா அப்படின்னா படத்துல வந்து தீர்த்தம் எடுத்துட்டு போறா. ஏதோ பாட்டு பாடிட்டு போனா, எனக்கு ரொம்ப பரிச்சயமான பாட்டா இருந்தது. என்ன கீர்த்தனடா அது அப்படின்னு ரொம்ப கிட்ட போய் கவனிச்சேன். அவெல்லாம் அங்கேயிருந்து ஒரு கிருஷ்ண மந்திரம் குட்டி குஞ்சம் அந்த இடத்துல அவெல்லாம் போயிட்டு இருக்கா வழியா. நான் அங்கேயிருந்து அவளை துரத்திட்டு போய் என்ன கீர்த்தனன்னு போய் கேட்டேன். யுகரசத்துல கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். இதனால அப்ராப்தமான விஷயம், அலௌகிகமான விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதோ வந்து ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தம் மூலமா நமக்கு வெளிப்பட்டு கிடைச்சதே தவிர கோலோகத்துல நித்தியமா அப்ராப்தமா இருந்துட்டு இருக்கக்கூடிய கீர்த்தனைகள் இருக்கும். அதனால அப்பேற்பட்ட கீதத்தை யுகரசத்தை கோபிகைகள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. கீதா கர்ணன முக்த சுத்த ஹிருதயா, அதை கேட்டு ஒருத்தர் முகிச்சு போயிட்டார். முதல்ல ராதையோட பிரேமையில ஒருத்தர் முகிச்சு போனான். யாரு? கோலாஹலம். கோலாஹலனுடைய வேணுகானத்தை மோகிச்சு போனவா யாரு? கோபிகைகள். அவ பாடுற யுகர சதகத்துல மோகிச்சு போன ஒருத்தர் யாரு? முக்த சுத்த ஹிருதயா. அதனால தூய்மையான உள்ளம் கொண்டவரா ஒருத்தர் இருக்கார். யாரு அப்படின்னா கஷ்டித் சுக பூஜதி. அது ஏற்பட்ட கோபிகைகளுடைய கண்ணனுடைய ராதையுடைய பிரேமையும் கண்ணனுடைய பிரேமையும் கோபிகைகளோட பிரேமையும் சேர்த்து சொல்லக்கூடிய கீர்த்தனங்களை கேட்டு ஒரு கிளியானது சந்தோஷப்படுது, ஒரு கிளியானது கூவருது. யார் இந்த கிளி அப்படின்னா சுகப்பிரபு. யுவன கீதத்தை சொல்றாரு பரீட்சத்துக்கு, கோபிகைகள் பாடினார்களா அப்படின்னு. அந்த யுவன கீதத்தை கேட்டு, யுவன கீதம் யுகரசம் அதை கேட்டு பாடக்கூடிய அந்த சுக பிரம்மம் இருக்காரு, அவரை வந்து கஷ்டித் சுகா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சுகருடைய காதை, இது பாகவதம். தச்ருத்வா சஹசோஜ்ஜிதான்ய விஷயா ஸ்ரீ ராதிகா லாலிதா. அந்த சுகபிரம்மத்துடைய பாகவதத்தை கேட்டு சஹசோஜ்ஜித அந்நிய விஷயா, பாகவதத்தை வந்து கேட்டோம்னா பாகவதத்துல உண்மையாவே லயிச்சு போயிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து கசக்க ஆரம்பிச்சோம். அல்பமான விவகாரங்கள் எல்லாம் நமக்கு கசக்க ஆரம்பிச்சோம். இப்ப கொஞ்ச நேரம் நடந்தா நான் சொன்னான், நம்ம பிரேமிக பக்தர்களுக்கெல்லாம் மற்ற விஷயம்லாம் தாத்பரியமே கிடையாது, மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ ரசமா இருக்காது. ஏன்னா இந்த புத்தருக்காக அந்த மாதிரி நம்ம வந்து பாகவதத்தை உண்மையாவே ஆஸ்வாதனம் பண்ண பண்ண மற்றதெல்லாம் அப்புறம் நம்மளே இந்த லட்டு சங்கீவா நம்ம ரசம்னா நினைச்சிருந்தோம் இத்தனை நாள், இதெல்லாம் டேஸ்ட் நினைச்சிருந்தோமா இத்தனை நாள். இவத பாகவதம் ரசமாலயம், லயம் அடையிற வரைக்கும் அதுக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம் லய பிராப்தேபி
அயம் அடைஞ்ச அப்புறமும் பாகவதத்தை ஆஸ்வாதனம் பண்ணணும். மோட்சத்தை அடைஞ்சாலும், மோட்சங்கிறது எதுவும் இல்லை, இங்கே அடையக்கூடிய ஆனந்தம் தான். ஆனந்தத்தை அடைஞ்சாலும் பாகவதத்தை ஆஸ்வாதனம் பண்ணணும். ஏன்னா முதலே பார்த்தோம், பாகவதம்ங்கிறது சாதனை இல்லை, பாகவதம்ங்கிறது அனுபவம். அதனால அதை கேட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் அல்ப விஷயங்கள் ஆயிடும். சகசோச்சித அந்நிய விஷயமா ஸ்ரீராதிகா லாலிதா. பொதுவாக கோவிந்த சுத்தமா சொல்லச்சே அந்த கீர்த்தனையிலேயே வரும், பஜனை மானச ஸ்ரீ சுகதேவனுக்கு அந்த கீர்த்தனையிலேயே ராதையினுடைய கையில இருக்கக்கூடிய கிளி அப்படின்னு சுகரை பத்தி வரும். ஆனா இங்க வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்த சுகரை சொல்லிட்டா, அந்த சுகரை சொல்லிட்டு அவருடைய காதையை கேட்ட ஒரு சுகர், அதை கேட்ட ஒரு கிளி, அந்த கிளி தான் ராதையோட கையில இருக்கான். ஸ்ரீ ராதிகா லாலிதா, அந்த கிளி தான் கையில இருக்கு. அந்த கிளி யாருன்னா கிருஷ்ண பிரேமி அனுபூஜதி பிரமுதிதா. தன்னையே அந்த கிளியா சொல்லுறாரு. அந்த கிளியினுடைய பாடலை கேட்ட எப்பேற்பட்ட பாடல் திருப்பி ஒரு வாட்டி திருப்பி ரீகால் பண்ணிடுவோம். ராதையினுடைய பிரேமையினால மோகிச்சு போன கோலாகலம், கோலாகலனுடைய அப்பேற்பட்ட மோகிச்சு போன கோலாகலன் ஆனந்தத்துல வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை கேட்டு அதுல மோகிச்சு போன கோபிகைகள், அவா மோகிச்சு போய் அவா பாடக்கூடிய கீதம், அந்த கீதத்துல மோகிச்சு போன கிளியோடு அவர் தான் சுகப்பெருமான். அதனால ராதையோட உச்சிஷ்டமா, கோலாகலனுடைய உச்சிஷ்டமா, கோபிகைகளுடைய உச்சிஷ்டமா அந்த கிளிகிட்ட எல்லாம் இருக்கும். அந்த ரசம் கிளி பாடுறது, அதுதான் பாகவதத்துல இருக்கக்கூடிய யுகல கீதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையும் ஆஸ்வாதனம் பண்ணி இப்ப என்ன பரமோச்சிஷ்டம் அப்படின்னு கீர்த்தனையிலேயே வந்தது இருக்கும். அந்த மாதிரி எப்பேற்பட்ட உச்சிஷ்டம்னா ராதாதேவியினுடைய, கண்ணனுடைய, கோபிகைகளுடைய, சுகருடைய உச்சிஷ்டமா குருநாதால் நமக்கு இருக்கான். அந்த உச்சிஷ்டத்தை நம்ம இப்ப குறிக்கிறோம். அப்பேற்பட்ட இதெல்லாம் பாகவதமே பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வரிசையா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை மகான்கள், லவாச்சாரியால் எடுத்துட்டோம்னா, சைத்தன்ய தேவர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹரிவம்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன் நம்ம இதுலயே ஆலமுடி பெரியவா இருந்திருக்கா, எப்பேற்பட்ட பெரியவாள் தான் பாகவதத்தை ஆஸ்வாதனம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸ்ரீ அண்ணா பேர்பட்ட மகான்களுடைய உச்சிஷ்டம் தானே நமக்கு பாகவதம் அப்படிங்கிறது. அதனால சுகர் கிட்ட பாகவதம் கேட்டிருந்தா மட்டும் சுகர் என்ன சொல்றாரு, சூத பௌராணிகர் என்ன சொல்றாரு, மைத்திரேயர் என்ன சொல்றாருன்றது மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிறதுனால ரூப கோஸ்வாமி அதை சொன்னார், வல்லவர் அதை சொல்றார், ஸ்ரீதர சுவாமிகள் அதை சொல்றார், இந்த மாதிரி போதேந்திரால் அப்படி சொல்றார் அப்படின்னு இவ்வளவு உச்சிஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கேன். அதனால அப்பேற்பட்ட சுகபிரம்மத்துடைய அந்த உச்சிஷ்டத்தை ஆஸ்வாதனம் பண்ணக்கூடிய கிருஷ்ண பிரேமியா இருக்கக்கூடிய ஒரு கிளி ராதையுடைய கையில இருந்து பாடணும். கஷ்டித் சுகஷ்சாபரஹா, அப்பேற்பட்ட இந்த கிளி பாடல். அதனால முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் வந்து பாகவதத்துல சுகர் பாடக்கூடியது. அடுத்தது வந்து இந்த கிளி யாரு, குருநாதா ஸ்ரீ அண்ணா பாடக்கூடிய ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்தோத்திரமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கிறது. வாம பாபு வாமக கோலோ வல்கித புரதரார்பித வேணும் கோமளாங்குடி விராஸ்ருத மார்க்கம் கோகைரயதி யத்ர முகுந்தா வ்யோமயான பரிகாசசி விஸ்மிதாஸ்ததுபயாய சரஜா காமமார்கண சமர்ப்பித சித்த கஷ்மதம் ஜயுரபஸ்மிருதநீயா. பகவான் புல்லாங்குழல் வாசிக்கிறான். வாம பாபு வாமக போலோ. பகவான் தன்னுடைய இடது கையை எடுத்து இடது கண்ணத்துல வச்சு வாசிக்கிறான். புல்லாங்குழல் இப்படிதானே வாசிக்கலாம். அதாவது இடது கை இடது பக்கம் இருக்கும், வலது கை வலது பக்கம் இருக்கும். அந்த மாதிரியாக பகவான் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறான். வாசிக்கிறச்சே என்ன ஆகுது அப்படின்னா பல் கீதா அவருடைய அழகான அந்த புருவம் இருக்கு, அது வந்து வளையலாம். பொதுவாகவே புல்லாங்குழல் வாசிக்கிறச்சே அந்த ஒரு சிரமம், லேசா ஒரு சிரமம்னா கஷ்டம்னு அர்த்தம் இல்லை. அதுல வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்னால எல்லா புருவம் மேல போகும். அது வந்து பகவானுடைய புருவம் வந்து அந்த மாதிரி வல்கீத புல்லாங்குழல் வாசிக்கிறான்னு கூட சொல்ல, அவருடைய உதடுல வந்து அந்த புல்லாங்குழல சமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால அப்படித்தான் வேணும்.
அப்புறம் வந்து கோமலாங்குழி விராசிருத மார்க்கம் சிறு விரல்கள் தடவி பரிமாறி அப்படின்னு அழகா சொல்றாரு இல்லையா. சின்ன விரல்கள், குஞ்சு குஞ்சான விரல்கள் வந்து தடவி பரிமாறி. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு தெரியல. தமிழ்ல அந்த வார்த்தையை தமிழ்ல தான் சொன்னாதான் அந்த அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப அழகா சிறு விரல்கள் தடவி பரிமாறி ரொம்ப லலிதமா எப்படி அழகா சாஃப்டா வாசிக்கிறான். அந்த மாதிரி அவன் வாசிச்சுட்டு இருக்கான். கோப்யைரயதி யத்ர முகுந்தா வ்யோமயான பரிபாசஹ சித்தைஹி. போச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஆகாசத்துல வந்து தேவதாஸ்திரிகள்லாம் போயிட்டு இருக்காளாம், கூட வந்து சித்தர்களும் இருக்காளாம். இவெல்லாம் ஆகாச மார்க்கமா கவனம், ஆகாச கவனம் சொல்லுவா சித்தர்கள்லாம். அதனால சித்தர்கள்லாம் ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, தேவதாஸ்திரிகளும் இருக்கா. அவெல்லாம் விஸ்மிதாஸ்தருகதார்ய சலஜ்ஜா காம மார்கண சமர்ப்பித சித்தா. காமம்னா இன்னைக்கு நம்ம விவகாரத்துல காமம்னு என்ன சொல்லிருக்கோமோ அந்த காமம் இந்த இந்த கான்டெக்ட்ல காமம்னா பிரேம அப்படின்னு அர்த்தம். கேட்டதுமே முரளி காலமே வந்து வாழ்க்கை வந்து உள்ள வந்து பிரேமையை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். பேர்பட்ட வேணுகாலம் அதை கேட்டுட்டு அவளுக்கு வந்து அவளோட பூஷணங்கள்லாம் அவளோட வளையெல்லாம் ஓடுறது, பூஷணங்கள்லாம் ஓடுறது, இதெல்லாம் தெரியாம தன்மயமா அவ வந்து வேணுகாலத்துல தன்மயமா தன்னுடைய நிலைய தெரியாம அதை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பாகவத சொல்றோம். இது வந்து யார் சொல்றா? முக்த கஷ்டித் சுக பூஜதி, அந்த சுகருடைய. இது வந்து அடுத்தது கிருஷ்ண பிரேமி அனுபூஜதி பிரமுதிதா கஷ்டித் சுகச்சாதரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பீடி என்ன பாடுறது பார்ப்போம். வாமம் கண்டம் மதுரமுரணி காணலோலோ நிதாய வாமே பாஹு மதுர மதுரம் சஞ்சகோ நந்தசூனு சத்யோ ராதா லலிதவதனம் தேவகன்யேவ சாக்ஷாத் திஷ்டந்த்யக்ரே மதன விவசா நைவ சஸ்மாரநீதி. வாம் கண்டம் மதுர முரளி கானலோலோ நிதாய. பகவான் தன்னுடைய அதே விஷயம் தான், இடது கண்ணத்தை வந்து இடது கையில வச்சுக்கிட்டு இடது கையிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டை கொண்டு வந்து அவ்வளவு அழகா மதுரம் சஞ்சகோ நந்தசூ ரொம்ப மதுரமா பகவான் வேணுகாலம் பண்றான். பண்ணச்சே என்ன இருக்கு அப்படின்னா சத்யோ ராதா லலிதவதனா தேவகன்யேவ சாக்ஷாத். முதலே பார்த்தோம், ராதாங்கிறது ஒரு பொண்ணுன்னு மட்டும் இல்லை, பிரகிருதி, மூல பிரகிருதி தேவி. அதனாலதான் இந்த பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே பிரகிருதி வர்ணனை எல்லாமே ஸ்ரீ அண்ணா வந்து ராதையாவே சொல்லுவோம். ஏன்னா ராதை தானே ஸ்வரூபம், பிரகிருதியினுடைய ஸ்வரூபம் தேவி தானே. அதனால வந்து அந்த ஸ்வரூபத்தையே டைரக்டா சொல்ற மாதிரி கிருஷ்ணனும் பிரகிருதியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாகவதத்துல இருக்கிறத கிருஷ்ணன் இப்படி பண்ணச்சே ராதை எப்படி பண்றான், கிருஷ்ணன் இப்படி பண்ணச்சே ராதை எப்படி பண்றான்னு ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து ஒரே ஸ்லோகமா கொடுப்பான். அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கும். பூர்வார்த்தத்துல கிருஷ்ணன் இல்ல, அதுக்கு ராதை எப்படி கைங்கரியம் பண்றான் அப்படிங்கிறது அடுத்த உத்தரார்த்தம். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த பாக்கறச்சே முதல்ல வந்து ராதை ரசிக்கலாம் வேணுகாலத்தை. ஏன்னா அங்க வந்து பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு, யோமயான வனிதா அப்படின்னு, ஆகாசத்துல போகக்கூடிய ஸ்திரீகள் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னா, அந்த ஆகாசத்துல போக ஸ்திரீகள் யாரோ தேவதா ஸ்திரீகள் நினைக்காதவா. சத்யோ ராதா லலிதவதனா தேவகன்யேவ சாக்ஷாத். சத்யா வந்து புல்லாண்டல் வாசிக்க ஆரம்பிச்சான்னு தெரிஞ்சதோ இல்லையோ, ராதை வந்து உடனே வந்து அங்கேருந்து ஆகாசத்துல போய் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க வந்து என்ன சொல்றான், ஆகாச வியோமயான வனிதான்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றானா திஷ்டந்தி அக்ரே மதன விவசா, கண்ணன் நிதிர்ல உட்கார்ந்து கண்ணன் நிதிர்ல நின்று ரசிக்கிறாரா அப்படின்னு. ஏன்னா அங்க வந்து வியோமயான வனிதாவான்னு சொல்லியிருக்கா, இங்க வந்து தேவகன்னிகை போல உடையவளான ராதை எழுத்தாப்புல நின்று கண்ணனுடைய வேணுகாலத்தை ரசிக்கிறாரா அப்படின்னு. இதுனா விஸ்மாபித மறந்து போன மூலமையும் உடையவளாக தெய்வ சஸ்மாரணி, உலகத்தையே மறந்துட்டானா தன்னை பத்தி கேட்கணுமா,
தன்னையும் மறந்துட்டு அங்கே இருந்து ராதை வந்து அதுல தன்மயமாகி கண்ணனுடைய வேணுகானத்தை ராதை தான் ரசிக்கிறா. சுகருடைய ஹிருதயம், சுகர் வந்து ஹிருதயத்தை ராதையை வச்சிருந்தாலும் அதை வந்து பிரகாசப்படுத்தல பாகவதர். எங்கேயுமே ராதையுடைய பேரை சொல்லலை, ராதைய தத்துவமா சொல்றார் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா அகஸ்த சாமியாதிசயான ராதசா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ அண்ணா வந்து ராதசானா ராததான். இங்க பிரம்மத்தை சொல்றதுனால ராதஸ் நிர்குணம், இங்க நபும்ஸ்கலிங்கத்திலே ராதையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பாகவதரசத்தை சொல்லியிருக்கலாம். அதனால இந்த ராதஸ் அப்படின்னா கிருபைன்னு அர்த்தம். நிரஸ்த சாமிய அதிசயன ராதசா, பகவான் ஒப்பாரில்லா அப்பன் அப்படிங்கிறது அப்புறம் இருக்கட்டும், பகவானுடைய கிருபையே ஈடு எதுவும் கிடையாது, பகவானுடைய கிருபையே ஒப்பாரில்லாதது. அதனால அப்பேற்பட்ட அந்த கிருபதான் ராதை, இந்த சித் சக்தி தான் ராதை. அதனால ராகினி சக்தி பகவானை தூண்டக்கூடிய சக்தி. அதுதான் விருந்தாவன மகாத்தத்தையும் இருக்கு, ராதிகா சப்தத்தையும் இருக்கு, கிரந்தங்கள்ல குட்டி கடந்தது. அதனால அப்பேற்பட்ட ராதை, அந்த ராதை வந்து தேவி ரூபத்தை எடுத்திருந்து கண்ணனுக்கு எடுத்தாப்புல இருந்து கண்ணனுடைய வேணுகானத்தை ரசிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவகாசம் இல்லாததுனால இன்னும் ஒரு 2 ஸ்லோகம் தள்ளி பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்த சத்சங்கம் எப்போ அதிகாரத்தோ அப்ப வேலை பார்க்கலாம். अनुचरैः समनुवर्णित वीर्या आदिपुरुष इवाचलरूपे वनचरो गिरितटेषु चरन्तीर्वेणुनाह्वयति गास्य यदाहि वनलतास्तरवात्मनि विष्णुं व्यञ्जयन्त्यैव पुष्पपलाभ्या प्रणतभारविटपामधुधारा प्रेम तनवस्ससृजुस्म अनुचरैः समनुवर्णित वीर्यः. அனுசரைனா கோபபாலகர்கள். அதை வந்து எப்பேற்பட்ட கோபபாலகர்கள்னு ஸ்ரீ அண்ணா சொல்றான். கோபஸ்திரீனாம் சிசுபிகி, எந்த கோபிகைகள்லாம் பாடுறாலும் அந்த கோபிகைகளுடைய குழந்தைகள் ஆவான். அதனால அந்த குழந்தைகள் தானே கோபிகைகள் கண்ணனுடைய வாழ்மேகத்துக்கு அன்பி விட்டுருக்கான். அந்த கோபிகைகள் எல்லாம் அந்த அந்த குழந்தைகளோட கண்ணன் போறான். போச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் கட்டியா சொல்றது பகவானுக்காக. இங்க தேவதேவோத்தமா தேவதா சாபபூமா, எப்படி இவாளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியுமா? பகவான் வந்து அவெல்லாம் ஒரு குழந்தையா தானே பாக்குறான். பகவான் வந்து எப்பேற்பட்ட அவனுடைய ஐஸ்வர்யம் தெரியுமா அப்படின்னா குழந்தைகளுக்கும் தெரியும், கோபிகைகளுக்கும் தெரியும். கோபிகைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வந்து பகவானோட பிரிவு தாழாம அங்கேயிருந்து அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா தெரியும். எல்லாரும் எப்பேற்பட்ட ஆத்மா ராமர்கள். அது இல்லாம அகில தேகினா அந்தராத்மருக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. ஞானிகளா இருந்தாதான் சொல்ல முடியும். இல்லதே அவர்கள் ஞானிகள்னு தெரியாது. ஞானோத்தர பக்தி, அவ்வளவுதான். ஞானத்துக்கும் மேல அவ அனுபவிக்கிறா, பக்தி அனுபவமா இருக்கிறதுனால பக்தியில இருக்காளே தவிர கோபிகைகள்லாம் அப்பேற்பட்ட ஞானிகள். இந்த மாதிரிதான் இந்த குழந்தைகளும் பிரம்மசுக யுத்தம் சதாம் பிரம்மசுகானுபூத்தியா அப்படின்னு பாகவத சுகர் சொல்ற மாதிரி அவர்கள்லாம் பகவானோட இருக்கிறதே தான். முதல்லயே பார்த்தோம், சாதனைன்னு வச்சேதான். ஏதோ ஒரு இடத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு மனசை வந்து கட்டுப்படுத்தி வர வச்சாதான் பிரம்மானுபவம் அப்படின்னு. அது வந்து பிரேம இருந்துருச்சுன்னா விளையாடுறதே பிரம்மானுபவம் தான். பிரேம இருந்துருச்சுன்னா 4 பக்தர்கள் உட்கார்ந்து பேசுறதே பிரம்மானுபவம் தான். அவளுக்கு இயற்கையாவே பகவத் தியானம் இருந்துட்டே இருக்கும். பகவான் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி மனசை விட்டு பகவானுக்கு போகணும்னு தெரியாது. இந்த ஒரு பிரசங்காத்தான் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு கிரந்தம் மகாநாட்டகம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ராமர் பரத்வாஜ ஆசிரமத்துல கேட்கிறார், மேல எங்க போய் இருக்கிறது பக்கத்துல ஏதாவது இடம் சொல்லுங்க, இந்த இடத்துல இல்லைனா அப்படின்னு சொல்ல வச்சு அங்க வந்து பரத்வாஜர் சொல்லறதா ஒரு ஸ்லோகம் வருது. வன்னாம கீர்த்தியா கிருத கல்மஷானாம் நிரந்தராபியாச கிரகீகிருதாத்மனாம் வத் பாத சேவா பரிநிஷ்டிதானாம் வன்னாம கீர்த்தியா கிருத கல்மஷானாம் சீதா சமேதஸ்ய கிரகம் கிருதப்ஜே. வால்மீகி அத்தியாத்ம ராமாயணம். ஓகே, இதுல வந்து வால்மீகி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எப்ப உன்னுடைய ராமரை கேட்கிறாரு எங்க போய் இருக்கணும் அப்படிங்கிறச்சு, உன் நாமகீர்த்தியா மிருத கல்மஷானாம், உன்னுடைய ராமா சொல்றதுனால எப்பேற்பட்டவருக்கு உள்ளம் தூய்மையா ஆயிட்டோ அப்பேற்பட்டவரோட இதயமே நீ தங்கக்கூடிய இடம் தானே ராமா
அப்படின்னு சொல்றாரு. அதான் பகவானுக்கே வந்து நம்மளுடைய இடம் தான். அப்பதான் பார்த்தோம் பிரேமிக ஹிருதயாந்தோலனம் இனிதம். ஆனா பக்தர்களுடைய உள்ளம் பிரேமிக ஹிருதய புஷ்ப வசந்தா தோலோத்சவத்துல வந்து பிரேமிக ஹிருதய புஷ்ப வசந்தா பிரகடித மதுர துளசி கந்தா. பிரேமிகனோட ஹிருதயமானது எப்படி இருக்குன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த பூ வந்து மலரணும் அப்படின்னா சில பூ மல்லிகைப்பூலாம் எடுத்துட்டோம்னா வசந்த காலத்துல தான் அது பூக்கும். இந்த சீசன்ல வந்து மல்லிகைப்பூ கிடைக்காது, ஆர்டிபிஷியலா கிடைக்கும், பட் இயற்கையா கிடைக்காது. இந்த பூல இந்த அதான் பெரும்பாலும் பார்த்தோம்னா கோவில்கள்லாம் சாமந்தி பூ முதலிய பூ தான் இந்த சமயத்துல சாத்துவா. மல்லிகைப்பூ வந்து சம்மர் சீசன் வசந்த காலத்துல தான் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா பிரேமிகனுடைய ஹிருதயம் எப்பேற்பட்டதா இருக்குன்னா புஷ்பம் மாதிரி இருக்கு. அந்த பூ மலரணும் அப்படின்னா வசந்த காலம் வரணும் இல்லையா? நாளை பகவான் கோலாகலம் வந்தான் அப்படின்னா கோலாகனுடைய சேவையில ஈடுபடச்சு என்ன இருக்குன்னா அந்த பூ வந்து மலர்ந்து இருக்கு. இதோட அடுத்த பாவம் என்னன்னா பிரகடித மதுர துளசி கந்தா அப்படின்னு சாதாரணமா சொல்லலாம். பகவான் கிட்ட துளசி இருக்கு, அதனால அந்த மனத்தை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு. இதுவே நம்ம எடுத்துப்போமே, பகவானை வந்து பகவானுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ண வேண்டிய ஒரு துளசியா நம்மளோட ஹிருதயத்தையே நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹிருதயம் எப்படின்னா ஒரு துளசி தளம் மாதிரி பகவானுடைய திருவடியில சமர்ப்பிச்சிருக்கோம். அந்த துளசி வந்து எப்ப மனம் சேரும் அதுக்கு அப்படின்னா சாதாரணமா நம்ம துளசியை வைக்கிறத விட கோவில்கள் எல்லாம் பிரசாதமா கொடுக்கக்கூடிய துளசி வந்து எப்பவுமே அதோட மனம் ஜாஸ்தியா இருக்கும். நிஜமாவே நம்ம சாதாரணமான துளசி வந்து இவ்வளவு துளசி நம்ம வந்து அதை ஆயிடுச்சு அந்த இருக்கிற மனத்தை விட கோவில்ல வந்து பகவான் இருந்து அர்ச்சகர் எடுத்து கொடுக்கக்கூடிய துளசியில துணுண்டு கொடுத்தா கூட அந்த மனம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி அந்த துளசிக்கு வந்து எப்போ மனம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த துளசியை எப்போ அந்த ஹிருதயமாகிய துளசியை எப்போ பகவத் சரணத்தில் அர்ப்பணம் பண்றோமோ கோலாகனுடைய திருவடியில எப்போ அர்ப்பணம் பண்றோமோ அப்பதான் வந்து அது மனம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அப்பேற்பட்ட பகவான் அனுச்சரை சமபவர்ணித வீர்யஹ ஆதி பூருஷைவாச்சலபூதி வனச்சரோ கிரிதடேஷு சரந்திர்வேணுநாபயதி காஸ்யதாரி மிருதங்கி முகி தூமடே சபரி ஹம்சி வம்சி பிரியே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னது அப்படின்னா பகவான் வந்து ஒவ்வொரு மாடுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் ஏராமண்ணா சொன்னான். ஏன்னா நமக்கு பகவத் விஷயம் எல்லாமே குருநாத்தாரோட சேர்ந்து அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பிரத்யட்சமா பார்த்ததுனால பகவானுக்கு எப்பவுமே வந்து மாடு கிட்ட தனி பிரியம். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். அதனால அந்த ஒவ்வொரு மாடையும் ஒவ்வொரு பேரை வச்சு போவோம். இது ஸ்ரீ அண்ணாவே ஒரு தடவை சொன்னா இதே விஷயம்தான். பகவான் மாடெல்லாம் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லச்சே கோவிந்தத்துக்கு பிரவசனத்தை சொன்னா ஸ்ரீரங்கம் பக்கத்துல அழகிய மணவாளன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு கோசாலை வச்சிருந்தா ஸ்ரீ அண்ணா. அந்த கோசாலை வந்து அது வந்து நம்ம கலாமணியோட அக்கா தான் அதை பார்த்துருந்தான்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பரனூர்ல ராகவன் இருக்காரு அவரோட அம்மா. அந்த கோசாலை வந்து பார்த்துக்கச்சு அந்த கோசாலையில ரங்கநாயகின்னு ஒரு மாடு இருக்குதான். ஸ்ரீ அண்ணா வந்து அடிக்கடி ஸ்ரீரங்கத்துல இருக்கச்சு ஒவ்வொரு தடவையும் எப்பயாவது டைம் அவகாசம் கிடைக்கச்சு அந்த கோசாலையை பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வச்சு என்ன ஆச்சா அப்படின்னா அந்த மாடை வந்து அந்த மாடுகள் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பரிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த ரங்கநாயகிங்கிற மாடு அண்ணாக்கு எப்பவுமே எல்லா மாடுமே பிரியம்தான். இருந்தாலும் பிரத்யேகமா இப்போ வந்து நம்ம தானே அங்க அந்த பிரசனத்துல வந்து என்னன்னா ஆழ்வார் வந்து சொல்ற என் தலைவன் அப்படின்னு பகவான்கிட்ட வந்து உரிமை பாராட்டிக்கிற மாதிரி எல்லாருக்குமே பகவான் தலைவனா இருந்தாலும் பக்தர்களுக்கு அவர் சொல்லாத என்னன்னா நம்பெருமாள் எம்பெருமாள் என்னோட பெருமாள் என் தலைவன் எனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு வந்து ஒரு அவர் உரிமை பாராட்டிக்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரியே வந்து பிதா ஜீவலோகஸ்ய வஜனஸ்ய அப்படின்னு பகவானுக்கும் எப்படி அப்படின்னா எல்லாருமே உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே பகவானுடைய கிருபா பாத்திரமா இருந்தாலும் தான் பக்தர்கள்னா பகவானுக்கு தனியும். அந்த மாதிரி அண்ணாவுக்கும் பரனூர்லயும் அந்த மாதிரி உண்டு. எல்லா மாடுகளுமே அண்ணாக்கு மாடுனாலே பிரியம் அப்படின்னா உரிமையா ஒன்னு ரெண்டு மாடு அண்ணாக்கு ரொம்ப பிரியமானது. அதெல்லாம் பிரபோதனத்துக்கு வர சொல்லுவார். அந்த மாதிரி இந்த கோசாலையில ரங்கநாயகி அப்படிங்கிற அந்த மாடுதான் அண்ணாக்கு ரொம்ப பிரியமான மாடு. அது என்ன ஆச்சா அப்படின்னா அண்ணா கால் ஏறிட்டான் கிளம்பரிச்சு அந்த மாடு வந்து இப்படி தலையை ஆட்டிட்டே இருந்தான். ஆட்டிட்டே இருக்கச்சு சரி சாதாரணமா ஆட்டத்துக்கு விட்டா அது அண்ணா கார் கொஞ்சம் நல்ல ஆரம்பிச்சிருக்க ஒரு மாதிரி வித்தியாசமா கத்திட்டான். கத்தினோடனே ஓகே அது ரொம்ப எனக்கு பிரிவு தாழல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அண்ணா திருப்பி இறங்கி வந்து அதுக்கு ஏதோ ஊட்டி விட்டு திருப்பி அந்த தலையை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு அண்ணா கிளம்பினா இப்படி கிளம்பினா அதனால
என்ன அப்படின்னா பகவானுக்கு வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா மாடுகளுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறது, பகவானுக்கு மாடு கிட்ட எப்பவுமே பிரியம் தனி ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி பகவான் வந்து அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கூப்பிடணும். கூப்பிடுறச்சே எப்படி கூப்பிடணும்னா வேணுடாப்பயதி சங்கேதம் நாமசமேதம் கிருத சங்கேதம்ங்கிறது கோபிகைகளுக்கு மட்டும் உண்டு. எல்லா மாடு புழு பூச்சி எல்லாத்துக்குமே உண்டாது. இந்த பாகவத ரசத்தையே ராசத்தை சொல்றாங்க. கோபிகைகள்ங்கிறது ஏதோ ஸ்திரீகள் இல்லப்பா, புழு பூச்சி எதுக்கெல்லாம் பிரேமம் இருக்கோ எல்லாமே கோபிகை தான் பாகவதற்காரு அப்படின்னு பாகவத ரசத்தையே ராசத்தோடைய கடைசியில சொல்றான். அதனால நமக்கு பிரேமம் இருந்ததுன்னா நம்மளே தான் கோபிகைகள். அதான் அதுவே நமக்கு பிரேமம் இல்லை அப்படின்னா யாருமே பிருந்தாவனத்தை யாகம் பண்ண யஜ்ய தீட்சிதால வந்து பிரஜவாசிகள்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பிரஜவாசிகள் அப்படிங்கிறது அங்க இருக்காளான்னு விஷயம் இல்லை, ஹிருதயத்துல பிரேமம் இருக்கா அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால எவ்வளவு தடவை நம்ம கோபிகைகளை சொல்றோம், கோபர்களை சொல்றோம், பிரஜவாசி இன்னைக்கு இருக்கிற மக்களை சொல்றோம். அன்னைக்கு யாகம் பண்ணாலே பகவானோட சமகாலத்துல அவளுக்கு ஏன் பிரஜவாசிங்கிற கேட்டகரியிலேயே கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஏன்னா அவளுக்கு பகவானோட பிரஸ்டீஜ் விஷயம். பகவான் வந்து நம்ம குலத்துல பிறக்கலையே, பகவான் நம்ம வந்து பகவான் வந்து அக்னிமுகமா வந்து பரோட்சமா இருக்கணும், அப்பதான் பகவான். பிரத்யட்சமா வந்து பகவான் என்ன, பகவான் வந்து என்ன எப்படி எச்சப்படி சாப்பிட்டுன்ற இந்த ஆயிரக்கோளோட சுத்திட்டு இருப்பாங்க, அப்பதான் பகவான் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவளை எங்கேயுமே நம்ம பிரசவாசிகள்னு சொல்றதே இல்லை. லீலாஷ்மியே சொல்றாரு, கோபாலா அஜிர கர்த்தமே விஹரசே விப்ராத்வரே லஜ்ஜசே. இந்த மாதிரி யாருக்கு கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு வெக்கம் வந்துடணும். எங்க அப்படின்னா கோபிகைகளோட இருக்க செய்வாங்க இல்ல, ஏன்னா அப்ப வந்து சுத்தமான பிரேமம் இருக்கு. இவாழ்கிட்ட அகம்பாவம் மமகாரம் காப்பட்சியம் தான் இருக்கு, கப்பட்டமா தான் இருக்கா அப்படிங்கிறச்ச அந்த இடத்துல பகவான் வெக்கப்படுறான். அதனால அவளுடைய ஆகுதியே அவ வந்து நம்ம கர்மா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் பகவான் அதை ஏற்றிருந்தான். ஏன்னா மனசுல தூய்மை இருந்தா தானே, தூய்மைங்கிறது இந்த யாகம் முதலிய சாதனைகளோ பாராயணம் ஜபம் முதலிய எல்லாமே நமக்கு தூய்மை வரதுக்காக தான். அந்த யாகம் அந்த அனுஷ்டானங்களை வச்சுட்டே நம்ம அகபாவத்தை வளர்த்துருந்தோம்னா, நம்ம யாகம் வந்துங்கிறது நம்ம சித்த சுத்திக்காக, அந்த யாகத்தை வச்சுட்டே என்ன மாதிரி யாராவது யாகம் பண்ணுவாளா அப்படின்னு அதை வச்சே நம்ம வந்து எதை அழுக்க போக்கிக்கிறதுக்கு இருக்கோ அதை வச்சே அழுக்க ஏற்றிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பகவான் வந்து இருக்கிறது இல்லை. இதுக்கு வந்தேன் அப்படின்னா பிரஜவாசிகள் அப்படிங்கிறவா மனுஷான்னு கிடையாது. யாருக்கு பிரேமம் இருக்கோ பகவான்கிட்ட அவதான் பிரஜவாசிகள். அவ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், அவ வந்து அந்த இடம் பிரஜபூமி தான். அதே வந்து பிரஜபூமியிலேயே இருந்தாலும் அகம்பாவம் மமக்காரம் முதலிய அழுக்கெல்லாம் மனசுல வச்சுட்டு காம குரோதம் இருக்கிறவளா இருந்தா அவன் பிரஜவாசிகள் கிடையாது. அதனால பூமிக்கோ ஜாகிரபிக்கலான பூமிக்கு முக்கியத்துவம் ஆகும், பாவனை பக்திக்கு தான் முக்கியம். அதனால அப்பேற்பட்ட எல்லாரையும் அந்த நாமசங்கேதம் கிருதசங்கேதம்ங்கிறது கோபிகைகளுக்கு அந்த ஸ்திரீகளுக்கு தான் அப்படிங்கிறது இல்லை, இந்த மாடுக்கும் உண்டாம். அதெல்லாத்தையும் கூப்பிடணும் வேணும்னா. அப்ப என்ன வருதுன்னா ஆச்சரியமான வர்ணனை. வனலதாஸ்தரவஹாத்மனி விஷ்ணும் யஞ்ஜயந்த்யைவ புஷ்பபலாக்யாஹ. அதான் சொன்னான் நம்ம சொல்லச்சே பகவானுடைய காதை அவனுடைய கீர்த்தனத்தையும் சிரவண அவனுடைய கதையும் கேட்க 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 உள்ள கோலாகலத்தில் உண்டாகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா பகவானுடைய சிரவணம் பகவத் விஷயமானது உபன்யாசம். அதனாலதான் இந்த தடவை உற்சவத்துல பிரம்மோற்சவத்துல விஷாகாமணி சொன்னாங்க ஆச்சரியமான பாவம் என்னது அப்படின்னா, ஏன் சப்தாகத்தெல்லாம் சப்தாக யஜ்யம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, யஜ்யம்னா எல்லா மக்கள்லாம் சேர்றதுக்கும் யஜ்யம்னு பேர் உண்டு, அதெல்லாம் சாதாரணமான அர்த்தம். இது வந்து ஆச்சரியமான ஒரு அர்த்தம். இது புண்ணாத்தாலும் சொல்லியிருக்கலாம், நான் இந்த தடவை தான் கேட்டேன். என்னன்னா நம்ம யஜ்யம் அப்படின்னா என்னது, நம்ம வந்து நெய்யினால அக்னிக்கு ஆகுதி கொடுக்குறோம், கொடுக்க அக்னி வளர்றது இல்லையா. சப்தாக யஜ்யம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, குருநாதால் தான் எஜமானம், குருநாதால் தான் அசரி, அவருடைய நாக்கு தான் வந்து அந்த தருணி, அதுல கொடுக்கக்கூடிய ஆகுதி தான் பகவத் கதை, அதை கேட்கக்கூடிய அந்த அக்னி குண்டம் எதுனா நம்மளுடைய காது, அது வளர்க்க வளர்க்க உள்ள அக்னி வளர்ற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள பகவான் விட்டா பகவத் கதையை கேட்க 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 அந்த குருநாதால் கொடுக்கக்கூடிய ஆகுதி ஆகிய பகவத் காதையை கேட்க 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 உள்ளத்துல வந்து கோலாகலம் அப்படியே பிரகாசிக்கிறான், அந்த ஆனந்தத்தை அடையலாம். நான் அததான் சொல்றேன். என்னன்னா இதை கேட்கறச்சு என்ன ஆகுதுன்னா, மணி விஷ்ணு
பகவான் அந்தர்யாமி எப்பயுமே இருந்துதான் இருக்கான். பகவான் வந்து அவன் ஞானி ஆகிட்டான், அதனால அவன் உள்ளத்துல பகவான் வந்துட்டான் அப்படிங்கறது நான் முதல்ல பார்த்தோமே, தத்சிருஷ்டா ததேவாம் பிராவிஷது அப்படிங்கறத உபசாரத்துக்கு சொல்றோம். பகவான் படைச்சிட்டு உள்ள போறான் அப்படின்னா அது வரைக்கும் அவன் உள்ள இல்லைன்னு அர்த்தமா? அந்த மாதிரி நம்மளுக்கு பகவான் உண்டாரான் அப்படின்னா அது வரைக்கும் உள்ள இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நமக்கு மாயா ஜவனிகா சொன்னம், மாயா அப்படிங்கிற கரை விலகிறது. அதை விலகிச்சுன்னா வேதத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கு. பகவான் எப்பேற்பட்டவனா இருக்கான் அப்படின்னா மரத்துல இருக்கக்கூடிய பாத்திரம் மாதிரி. ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது மரத்தை விட வேற வஸ்து இல்லை. மரத்தையே நம்ம கட் பண்ணி அதுல நம்ம இருக்கக்கூடிய தேவையில்லாததெல்லாம் நீக்கணும்னா அதுவே கடைசியில பாத்திரம் ஆயிடும். ஒரு கல்லு நம்ம நினைக்கிறோம், அந்த கல்லை செதுக்கி அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்தோம்னா அது பகவான் மூர்த்தியா இருக்கு. அந்த மாதிரிதான் உள்ள தேவையில்லாததெல்லாம் எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற பகவான் அவன் கல்லு மாதிரி இருக்கிறதால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்கிறது. அந்த ரூபம் உள்ளே இருக்கு. அதை நம்ம எது தேவையோ அந்த மட்டும் நீக்கணும் அப்படின்னா அவன் உள்ளே இருக்கான். அதனால அருமையான பதம் ஆத்மனி விஷ்ணு எஞ்சயந்தியா, உற்பாதயந்தியான்னு இல்லை, விஷ்ணுவை உண்டாக்குறான்னு இல்லை, விஷ்ணுவை வெளிப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்றது. அதனால வெஞ்சனம்னா வெளிப்பாடு அப்படின்னா அந்த மாதிரி இந்த வேணுகானத்தை கேட்டு என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் கேட்டோடனே அது ஆனந்தத்தை அடையிறது. உள்ள விஷ்ணு இருக்கார் அப்படின்னா விஷ்ணு எப்பேற்பட்டவர்? கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா சர்வபுத்தி ஆனந்த ஸ்வரூபம். இந்த நம்ம நாமா சொல்லச்சேவோ பகவத் கீர்த்தனை பண்ணச்சேவோ ரொம்ப நாமம் பண்ணிட்டே இருக்கச்சே, இப்போ கோலார நாமமே 600 திவ்யாமத்தை நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம அப்படி வசனம் பண்ணதும் நம்ம எகிராமண்ணா சத்ருனாலாம் நடுவில் கோலார ஸ்தோத்திர ஸ்லோகங்களை சொல்லச்சேவோம், அதை முடிச்சுட்டு திருப்பி கோலார நாம சொல்லச்சேவோம், நிஜமாவே அப்ப வேற எந்த நினைவும் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு ஆனந்தத்தை அடையணும். இந்த ஆனந்தத்தை அடையச்சே அந்த ஆனந்தம் தான் பகவான் அப்படிங்கிறது பாகவதம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் தான் பகவான். அந்த உள்ள தொடர்ந்து அந்த ஆனந்தத்தை தொடரும் இல்லையா, அதுதான் பகவானுடைய ஆனந்தசிய மாத்திரா முகசீகந்தி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பகவானை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி வச்சு. அதனால அதை கேட்கறச்சே அந்த ஆனந்தம் உண்டாகுது அப்படிங்கறதான் விஷ்ணு எஞ்சயந்தியா அப்படின்னு சொல்றது. இது யாருக்கு? ஸ்திரீகளுக்கா மனுஷாருக்கா அப்படின்னா வனலதா கரவஹா, இங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கூட எல்லாத்துக்கும். அதான் முதல்லயே பார்த்தோமே, ராதையும் கிருஷ்ணனும் யாரு அப்படின்னா பிரகிருதி தான் ராதா, அந்த இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் பகவான். அந்த மாதிரி இதை கேட்க 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 அந்த புஷ்ப லதாட்யா, அந்த பூக்களும் அந்த செடிகளும் கொடிகளும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் ஒரு ஆனந்தத்தை அடையலாம். ஆனந்தத்தை அடைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா பிரணதபார விடபா மதுதாரா பிரேம கிருஷ்ண தனவ சசுஜுஸ்ம. இதனால அந்த பிரேமையை அடைஞ்சு பிரேம நிலைய அதெல்லாம் அந்த ஆனந்த நிலையில உலகாங்கிதமா அந்த கிருஷ்ணங்களும் செடிகளும் கொடிகளும் என்ன பண்ணுறதுன்னா அதுல இருக்கக்கூடிய பூவை இப்படி அது பிரணதபார விடபாவா, பிரணதபார பாரத்தினால அதெல்லாம் இப்படி குமிஞ்சு போய் புஷ்பத்தை போடலையும் விஸ்தாரமான வித்தியாசமான வர்ணனை மதுதாரா சசுஜு, அந்த பூவை பூ குனிஞ்சு அந்த பூல இருக்கக்கூடிய தேனை சுரக்கிறதும் இப்படி பண்ணது அதோட பிரேமையினால அது அப்படி பூலேருந்து அம்மா எப்படி குழந்தைய பார்த்து அந்த பிரேமையில பால் சுரப்பாலோ அந்த மாதிரி அந்த பூக்கள்லாம் பகவானை பார்த்து பிரேமையில தேன் சுரக்கிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம் இதோட முடிச்சுக்கலாம். கோபஸ்திரீணாம் சிசுபிரஹிதா ஸ்லாதிதோ முக்தவாக்பி கிருஷ்ணாதீரே மதுர முரளி பாதயதி ஆதிதேவே வல்லீபூதா குசும சகிதா குசும ஹசிதா பல்லவாலங்கிருதா சா ராதா ரேஜே லலித வனிதா மண்டலே பிரேமம். இந்த குழந்தைகள் தான் கோபஸ்திரீனாம் சிசுபிகி, அந்த பாடக்கூடிய கோபிகைகளுடைய குழந்தைகள். அவளால அவித ஸ்லாகிதா நாற்புறமும் சூழப்பட்டு அவர்களால கட்டியம் சொல்லப்பட்டு எப்பேற்பட்ட வாக்குனார்னா முக்தவாபி, கபட்டம் இல்லாத குழந்தைகள். பிரசவாசிகளே எப்பொழுதுமே கபட்டம் இல்லாத அண்ணாவே சொல்லுவா பிரசனத்துல. எப்பயுமே மதுராவாசிகளை பத்தி பேசச்சே பிரம்மண கீதா சொல்லச்சே, மதுரா சிட்டியில இருக்கிறவாலாம்
அவளுக்கெல்லாம் இன்னைக்கு வாஸ்தவமாவே சிட்டில இருக்கிறவா ஒரு பிளாட்ல இருந்தாலே அவளுக்கு பக்கத்துல யார் இருக்காங்கிறது அவ்வளவா தெரியாது. ரொம்ப மாசம் ஆனாதான் ஒரு நாள் பக்கத்துல வருவா, நீங்க யாரு அப்படின்னு ஏதோ கேட்பா, பார்த்தா பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி அந்த காலத்துலலாம் அக்ரஹாரம் இப்படி வளர்ந்து போகுது, இன்னைக்கு இப்படி வளர்ந்து போகுது அக்ரஹாரம். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருந்தது விஷயம் இல்ல. அவாவாளுக்கு அவாவா காரியம், அவாவா பினான்சியலா அர்த்தம் தான் பரம விஷயம் அப்படின்னு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கிறதுனால உள்ள ஒரு சோசியல் ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்கும் இல்லை. அவா பாட்டுக்கு அவாச்சு வேலை ஆச்சு, ஆபீஸ் போறது வருது அப்படின்னு இந்த விவகாரத்துல இருக்கா. இதே கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறோம் அத்தனை பேரோட பேரும் தெரியும், அவரோட ஃபேமிலி என்னைக்கு பிறந்தா என்னைக்கு வளர்ந்தா அவாத்துல என்ன நடந்தது ஊர் ரொம்ப எல்லாம் தெரியும். ஏன்னா அவெல்லாம் மனசுல கபடமே கிடையாது, மட்டும் நான் அது பேசுறேன் அது பண்ணணும் எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். இது அவெல்லாம் முக்தம். பேசிக்கலி கிராமத்துல இருக்கிறவரோட நேச்சரே எல்லாம் முக்தமானவா. அவளுக்கு எதை வெள்ள சொல்லணும் எதை வெள்ள சொல்லக்கூடாது, இதை அது ஒரு விதத்துல சாமர்த்தியம் எடுத்திருந்தாலும் அது ரொம்ப மூடி மறைச்சு அந்த மாதிரி போயிடும். ரொம்ப எதை சொல்லலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு எப்பவுமே இதுலயே இருக்கிற ஓப்பனா பழக வராது அப்படியும். இதுவே வில்லேஜ்ல இருக்கிறவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சகஜமா எல்லாத்தையும் பேசுவா. அவெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ஒரு கார் பைக் வந்தாலே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பா. உத்தவனோட ரத்தம் வச்சே கோபிகளோட ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். ஏன்னா ரத்தம்ங்கிறது இதுக்கு முன்னாடி அக்ரூரர் வச்சே இப்ப வருது அவ்வளவுதான். இதை தவிர ரத்தமே அவ பார்த்தது கிடையாது. ஆனா அவ்வளவு முக்தமானவா. அதனால எது சொல்ல வரேன்னா பேசிக்கலாவே கிராமத்துல இருக்கிறவாலே புத்தர்கள், அதுல குழந்தைகள் எங்க இருந்தாலும் குழந்தைகள் புத்தர்கள். அதனால ஞானிகளோட லட்சணமும் அப்படிதான் இருக்கும். ஞானிகளும் புத்தர்களா தான் இருக்கும். கிருதஸ்ட பாலைகி அப்படின்னு சுக்கரையே சொல்றது பாகவதம். ஏன்னா ஞானிகள் எல்லாருமே குழந்தைகளோட தான் இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு கவட சூழலே இல்லாத நிலையம். அந்த மாதிரி அவ மனுஷாரோட பழகணும்னா அவளோட ஏஜ்ல இருக்கிற மனுஷாரோட பழகவே முடியாது. அவ அவளோட ஹிருதயத்தோடைய அவளுக்கு இருக்கிற அந்த முக்கியமான ஹிருதயத்தோட பழகணும்னா குழந்தைகளோட தான் பழக முடியும். அதான் சமர்த்த ராமதாசர் பார்த்தாலும் குழந்தைகளோட விளையாடிட்டே ராமகதையை சொல்லுவாராம். சமர்த்த ராமதாசர் விளையாடிட்டே இப்படியோ ஒரு 6 நாள் விளையாடிட்டு உட்காந்து வச்சு தெரியுமா ஆச்சு. இந்த மாதிரிதான் சீதையும் ராமனும் இதே மாதிரி சந்தோஷமா காட்டுல விளையாடிட்டு இருக்கச்சு ஒரு நாள் ஒரு மான் வந்துதான் அப்படின்னு கதையை சொல்லுவார். சொல்லி விளையாடிட்டு ஏன் குழந்தைகளோட இருக்காரு அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் காபட்டியம் கிடையாது. அந்த மாதிரிதான் அதனாலதான் கபாட்டம்னே வந்திருக்க போறது. மூடி வைக்கிறதுனால தான் கபாட்டம்னு கதவு கபாட்டம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி இப்படியேப்பட்ட முக்த முக்தர்களோட தான் பகவான் எப்பொழுதுமே இருப்பான். இந்த மாதிரி வெள்ள ஒண்ணு உள்ள ஒண்ணு அப்படின்னு இருக்கிறது மூடி மறைச்சிருந்து இந்த மாதிரி கபடம் இருக்கிறவாரோட பகவான் பழகவே மாட்டான். எப்பவுமே முக்தர்களா இருப்பாரோட தான் பகவான் இருப்பான். அப்ப ஏற்பட்ட முக்த வாக்குனால கிருஷ்ணா கீரே மதுர முரளியும் வாதயதி ஆதிதே. அப்ப என்ன இந்த மாதிரி பண்ணாச்சு என்ன அப்படின்னா எல்லாமே பிரகிருதி ஸ்வரூபம்னு பார்த்தோம் இல்லையா. அதனால ராதா என்ன அப்படின்னா பல்லி பூதா குடியாவே ஆயிட்டான். பல்லி பூதா குசும ஹசிதா. நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிரிப்பு நம்மளோட பல்லெல்லாம் அழகா தெரியும் இல்லையா. பகவான் சிரிச்சான் அப்படின்னா இவ கொடியா இருக்கிறதுனால கொடி சிரிச்சா அப்படி இருக்கும்னா குந்தரதனா அப்படின்னு சொல்லி அண்ணா பாடுறா இல்லையா. அந்த மாதிரி குந்தரதனா, குந்தம்னா மல்லிகைப்பூ மாதிரி பல்லு உடையது அப்படின்றதுனால இந்த பூ எல்லாம் பூக்கிறது இல்லையா. அந்த பூக்கிறத பார்த்தாலே இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ எல்லாம் பூக்கிறத பார்த்தாலே கொடியாகிய ராதாதேவி தன்னுடைய முத்தான பல்லுகளை காமிச்சு சிரிக்கிறாளோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம். பூ வழியாதான் சீக்கிரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூ கொழுந்துகளாலேயே அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கா. தனியா ஒரு அலங்காரம் அப்படின்னு இல்லை. ராதையே கொடியா இருக்கிறதுனால அந்த பூக்கக்கூடிய பூக்களே ராதையோட அலங்காரம். அப்படி இருக்கிறச்சே ராதா ரேஜே தலித வனிதா மண்டலே பிரேமமுக்தா. ராதா கோபினிகளால் சூழப்பட்டவளா. எனக்கு ராதையை கொடின்னு வச்சிருக்கா. அப்புறம் எப்படி கோபினிகளாலாம் எல்லா கோபினிகளுமே கொடி பிரதானத்தில் இருக்கிற செடி மரம் கொடி எல்லாமே ராதை தானே, எல்லாமே கோபினிகள் தானே. அதானே பார்ப்போம். அதனால எல்லா கொடிகள் அதுக்கு நடுவுல முக்கியமான கொடியா ராதா இருந்தது. இந்த மாதிரி அவ கண்ணன் பாடக்கூடியதை கண்ணனோட வேணுகானத்தை பண்ணி அவெல்லாம் அதோட லட்சணம் என்ன? நித்யோத்சவே சங்க மிருதங்க வீணா சம்யுக்த சங்கீர்த்தன கோஷ ஏஷா
பிரவிஷ்டமாத்ரோ நமோ கர்ணரந்திரம் பக்தி பிரதானாத் புலகம் தனோஹந்தி பக்தகோலால ஸ்தோத்திரம். சொல்றா கோலாரனுடைய பூஜை சமயத்துல அந்த மணி அடிக்கிறதும் அந்த வாத்தியங்கள் வாசிக்கிறதும் எல்லாரும் பாடுறதும் இதெல்லாம் கேட்டாலே அப்படி கண்ணை முடிந்து அதை அனுபவிச்சா அதுவே மேனி சிலிர்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு செடி கொடிகள் எல்லாமே மேனி சிலிர்க்கிறது. செடி கொடிகள்னு சொல்லக்கூடாது, ராதை வந்து ராதைக்கு வந்து புலகாங்கிதமா ஆகுது அப்படிங்கிறத சொல்லி இது வந்து ரொம்ப அலௌகிகமான கிரந்தம் இந்த யுவனாம் கீதம் அப்படிங்கிறது. இதே மாதிரியே ராதா மாதவ தாசி அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி புஷ்கரத்துல பிரவசனம் கேட்டதா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ ரங்கண்ணா வந்து அந்த திருத்தீய ஸ்கந்தத்துல கபிலர் வந்து பகவானுடைய தியானத்தை சொல்லச்சு, அந்த வைகுண்டத்துல வர்ணனையை சொல்லச்சு, அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் வேற யாரும் இல்ல நித்திய சூரிகள் தான் அப்படின்னு சொல்லச்சு, அந்த நித்திய சூரிகளே தான் வந்து அந்த பூக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லச்சு இந்த கீர்த்தனையை எடுத்து மெனக்கெட்டு வாங்கி இந்த கீர்த்தனையை பாடினான். ஏன் அப்படின்னா அதே பாவம் தான் இங்க வந்து வருது, அலௌகிகமா இருக்கு அப்படின்னு. அதனால ராதை அப்படின்னா ஏதோ ராதைன்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம ராதையோ கோபிகைகளோ எங்கேயோ இருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம். நமக்கு பிரேமம் வந்ததுதான் நம்மளே கோபிகைகள் தான், நம்மளே பகவானோட ஆசனமாகவும் நம்மளே பகவானுடைய புல்லாங்குழலாகவும் எல்லாமாவும் நம்மளே ஆயிடும். கீர்த்தனங்களே இவ்வளவு கீர்த்தனைகளையே பார்க்கணும் அப்படின்னா கோவிந்த சுக்கரமும் எடுத்துட்டோம் அப்படின்னா தானே வந்து யசோதையா இருக்கலாம், தானே வந்து கோபிகையா இருக்கலாம். இந்த மாதிரி தானே இருக்கு கீர்த்தனைகள். அதனால அதை பார்க்கறச்சவே என்ன தெரியறது அப்படின்னா இது ஏதோ வந்து துரூகமான விஷயம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு இல்லை. அந்த பிரேமம் இல்லாம பக்கத்திலேயே நம்ம கோலாரம் வச்சிருந்தாலும் துரூகமான விஷயம் தான். பிரேமம் இருந்ததுன்னா எங்கேயோ இருந்தாலும் நமக்கு கிட்டின விஷயம் தான் இருக்கும். அதனால அந்த கோபி பாவம் அந்த பிரேம அப்படிங்கிறது இந்த சொல்றது ஏதோ ராதாதேவின்னு இல்லை, நம்மளே பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் தாத்பரியம் இது. அதனால ரொம்ப டைம் ஜாஸ்தி எடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து இது வந்து ரொம்ப கதை இருக்கிற மாதிரி கிரந்தம் கிடையாது. ரொம்ப பிரேம விஷயங்கள், ரொம்ப அனுபவ விஷயங்கள். எதுக்காக இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் நம்ம அவகாசம் கிடைக்கிறச்சு அனுபவிக்கிறது அப்படின்னா எல்லாம் அனுபவிச்சுட்டு எப்பவுமே இந்த மாதிரி கிரந்தங்களை அனுபவிச்சா ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. அது மட்டும் அல்ல, என்னன்னா வெறும்னா ஒரு கோவில் போய் கோலாரம் போய் பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை வந்து சிரவணம் பண்ணிட்டு இல்லைன்னா அதை படிச்சுட்டு அனுபவிச்சுட்டு கோலாரனை பார்த்தோம் அப்படின்னா கிரந்த பூர்வமா அண்ணாவுடைய வாணி மூலமா கோலாரனை பார்க்கறது அப்படிங்கிறச்சு அந்த ஆனந்தமே தனி. எதுவுமே இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரியற விஷயம் இல்லை, அனுபவிச்சாதான் புரியும். ஆனா நம்மளே வந்து சாதாரணமா பஜனை பண்ணறதை விட பாகவதாவுக்கெல்லாம் வந்து கோலாரனை ஊஞ்சல் ஆட்டி வச்சுட்டு எழுத்தாப்புல பஜனை பண்ணா அது குஷி. ஏன்னா இது வந்து வளர்ச்சி உலகே அவதீர்ணா அப்படி பாடா எழுத்தாப்புல கோலாரன் இருக்கான். எப்படி இருக்கும் அது, எப்படி இருக்கும் பாடுற பாடலாம். அந்த மாதிரி அது என்னதான் நம்ம இருக்கிற இடத்துலயே அனுபவிக்கிறதுனாலும் பகவான சாதாரணமா பார்க்கறதே புண்ணியம் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அதை கிரந்தம் மூலமா பார்க்கறச்சே அது அனுபவமா இருக்கும். அதனால இந்த மாதிரி கிரந்தங்களை பார்க்கறச்சே நமக்கு இனிமே இவ்வளவு பாசன ராதா. இது ராதான்னு மட்டும் இல்ல, முதல்லயே பார்த்தோம். இது வந்து சீதா ராமனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்வதி பரமேஸ்வராலா இருக்கட்டும், ஈஸ்வரன் புருஷன் பிரகிருதி அப்படிங்கிற தத்துவம் தான் எல்லாமே. அதனாலதான் நம்ம அம்மா அப்பாவாவோ இல்லைன்னா வந்து நம்ம சகியாவோ பாவனை பண்றோம். அதனால இந்த வந்து கிரந்தங்களை நம்ம படிச்சுட்டு நம்ம இனிமே பூஜை பண்றோம் அப்படின்னா நம்மளோட டைமென்ஷனே வித்தியாசமா இருக்கும், நம்மளோட அனுபவமே அலாதியா தனியா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி அனுபவங்கள் கிரந்தங்கள் இது வந்து சொல்றது மூலமா நானும் ஒரு அனுபவம் எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த சத்சங்கமே அப்படித்தானே அமையிருக்கு. ராதாலேருந்து பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு கீர்த்தனையை முடிச்சுடணும், முதல் நாள் ராகவேஷத்தை முடிச்சிடணும் அப்படின்னு இல்லாம நேற்று கீர்த்தனை ஆகியா பரவாயில்ல அடுத்த நாள் பார்த்துக்கலாமே ஆச்சு முடிச்சு என்ன பண்ண போறோம். அதுவும் கீர்த்தனைக்கு நடுவில் வந்து எகிராமண்ணா பிரவசனம் பண்றா, அனுபவத்தை பண்றா. இது வந்து ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கக்கூடிய இடம். நிறைய பக்தால் வரலையே அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு சாதாரணமா நாம கீர்த்தனை வந்து வீதியில பண்ணுவார். அனுபவத்தை ஷேர் பண்ணி கிடைச்சே வந்து சில பக்தால மட்டும்தான் ஒரு அவான்குள்ள வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து வெறும் அனுபவத்தை விசாரணம் பண்ணிக்கிறது ஒருத்தர் பக்தர் அவ்வளவுதான். அனுபவத்தை விசாரணம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏகாந்தமா இருந்து ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த சத்சங்கம் ரொம்ப அலாதியான சத்சங்கம். ஏதோ 2 மணி நேரம் உபன்யாசம் ப்ரோக்ராம் இது அது அப்படின்னு இல்லாம அவகாசம் கிடைக்கிறச்சே உபன்யாசம், பஜனையே உபன்யாசமா தான் இருக்கு. அதுக்கு நடுவில் பஜனையும் ஆச்சு முடிக்காம வாங்கி பாடிட்டு பொறுமையா இந்த ஒரு கோல் இல்லாம அனுபவம் அப்படின்னு பண்ணக்கூடியது. இதுதான் நமக்கு அண்ணா காமிச்ச பாதை. இதே பாதையிலேயே நம்ம இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ரீ அண்ணாண்டியே பிரார்த்திப்போம். பிரார்த்திகாரணபக்த கோலாகலனாலிகி सुबधाराये अस्मान स्वादेव विनानि वासुदेव हरि
ரொம்ப